ஸோ ஹலோ கைஸ், ஃபைனலாக வந்து ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு ஊருக்கு. ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகாமல், ஒரு பஞ்சர் கூட ஆகாமல் வண்டி கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, எனக்கு செலவான பட்ஜெட்டு எவ்வளோப்பா செலவாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து மொத்தம் 57,000 ஆயிருக்கு. பெட்ரோல் மட்டும் நான் வந்து 220 லிட்டர் அடிச்சிருக்கேன். ஒரு ஸ்டேட்டில் ஒரு ரேட் இருந்துச்சு. கொல்கத்தாவில் வந்து அதிகமாக இருந்துச்சு, 119 ரூபா இருந்துச்சு. அதேமாதிரி ஆந்திராவில் ரேட் அதிகம். பஞ்சாபில், லடாக்கில், மணலில் ரேட் கம்மியாக இருந்துச்சு. 100 ரூபா, 120 ரூபா, 160 தான் இருந்துச்சு. நான் ஆவரேஜாக ஒரு ரேட்டு 110 ரூபா போட்டிருக்கேன். 24,200 பெட்ரோல் மட்டும் அடிச்சிருக்கேன். ரூம் வந்து 20 நாளைக்கு மேலே எடுத்திருக்கேன். 2 நாள் ரெண்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூமுக்கு வந்து நாங்கள் திடீர்னு 300 எடுத்திருந்தேன், 1000 எடுத்திருந்தேன், 800 எடுத்திருந்தேன், 700 எடுத்திருந்தேன். ஆவரேஜாக 800 போட்டிருக்கேன். 20 நாளைக்கு வந்து 16,000 ஆகுது. வாட்டர் பாட்டில் வந்து 100 லிட்டர் வாங்கியிருக்கேன். ஒரு லிட்டர் 20 ரூபா, 100 லிட்டருக்கு 2,000 ஆச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு 25 நாளைக்கு சாப்பாடு வந்து 10,000 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வண்டி மெயின்டெனன்ஸ் ஒரு 1,500 அதுக்கப்புறம் டீ, காஃபி, ஸ்நாக்ஸு இடையில அதுன்னு வாங்கினது அது ஒரு 3,000. மொத்தம் வந்து 56,700 ஆயிருக்கு. வந்து அவினாசியில் ஆரம்பித்து மகாராஷ்டிரா போயிட்டு மத்திய பிரதேஷ் போயிட்டு, மகாராஷ்டிராவில் வந்து எல்லோரா கேவ்ஸு, மத்திய பிரதேஷில் வந்து பெருசாக இங்கே ஏரியாவுக்கு போகல. அதுக்கப்புறம் ராணாவ் கட்ஸு, ஜெய்சால்மர், ஜோத்பூர், அப்படியே பஞ்சாபில் வந்து அமிர்த்சரு, வாகா பார்ட்ரு, ஃபசில்கா பார்ட்ரு, இது பாகிஸ்தான் பார்ட்ரு, இந்த பார்ட்ரு. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர், லடாக்கு, அங்கேருந்து ஹேன்லேருந்து பிஸ்கிட் மோனஸ்டி, அப்புறம் அப்படியே அங்கேருந்து வந்து சண்டிகர், மணலி வந்து மணலியில் வந்து ஜோகினி ஃபால்ஸு, அதுக்கப்புறம் சண்டிகர், அதுக்கப்புறம் டெல்லி வந்து டெல்லியிலேருந்து ஆக்ராவில் தாஜ்மஹால், அதுக்கப்புறம் வாரணாசிலேருந்து ஜார்க்கண்ட் தோனி ஃபார்ம் ஹவுஸ் அங்கே போயிட்டு, அதுக்கப்புறம் கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால், அப்புறம் அப்படியே ஒடிசா வந்து, ஆந்திராவில் விசாகப்பட்டினம் வந்து, அப்படியே திருப்பி சென்னையில் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி கோயம்புத்தூர் வந்திருக்கேன். மொத்தம் எனக்கு இந்த ரவுண்ட் ட்ரிப் வந்து 10,220 கிலோமீட்டர் ஆயிருக்கு மொத்தமாக. நான் இப்போ வரைக்கும் வண்டியில் பெட்ரோல் அடிக்கல, கடைசியாக சென்னையில் அடித்தது தான். வண்டி வருங்க ஃபுல்லாக லடாக்கில் இருக்க பெஸ்ட்டு, இந்தியா ஃபுல்லாக இருக்க பெஸ்ட்டோடு வந்துருக்குது. அப்படியே கழுவி உள்ளே எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கணும்.